This is Shoji. Let's talk of experience. டைட்டில் பார்த்தாலே கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்கிற மாதிரி இருக்கா? ஷோ ஆஃப் மதர்ஸ். ஏன் மதர்ஸ் ஷோ ஆஃப் பண்ணக்கூடாது? இப்போ ரீசெண்ட் டைமில் நானும் அம்மா ஆனதுனால அம்மாக்களோட கஷ்டம் என்னன்னு இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரிஞ்சுக்க முடியுது என்னால். இப்போது நம்மளோட மதர்ஸோட கரண்ட் கண்டிஷன் எப்படி இருக்குது, இந்த ஜெனரேஷன் மதர்ஸோட கரண்ட் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனா, ஒர்க் ஜாபும் போகணும், ஒர்க் பார்த்துக்கணும், வீட்லேயும் வேலை செய்யணும், குழந்தையும் பார்த்துக்கணும். ஸோ ரொம்ப ஹெக்டிக்காக அவங்களோட ஒர்க் போயிட்டுருக்கோம். இடையில கொஞ்சமாக டைம் கிடச்சா மொபைல் யூஸ் பண்ணுவோம், ரைட்டா? இந்த மொபைல் யூஸ் பண்ணுறப்போவும் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்ததான் அவனுக்கு குழந்தைக்கு என்ன பொருள் வாங்கணும், என்னென்ன திங்ஸ் பண்ணணும், அவனை வந்து எப்படியெல்லாம் வளர்க்கலாம், அவனை வந்து என்கேஜ்டாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது, என்னென்ன ரைம்ஸ் இருக்குது, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, குழந்தைக்குன்னு நம்மளோட திங்கிங்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே குழந்தைக்காகவே போயிட்டுருக்கு. கரெக்டாக? எல்லா மதர்ஸும் அந்த காலத்துலேருந்தே அப்படி தான் இருக்காங்க. என்ன இந்த காலத்தில் மட்டும் புதுசாவா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. இந்த காலத்தில் புதுசான்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த காலத்தில் அதாவது இப்போ கரண்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ஒரு கில்ட் இருக்குது. ஒர்க்கு போகிறனால நான் குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்கலை, நான் தப்பு பண்ணுறனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்குது. அதனாலேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரையாரிட்டி வந்து நம்ம குழந்தைக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுலையே இருக்கோம். ப்ரையாரிட்டி நம்ம குழந்தைக்கு தான் கொடுப்போம். அது வந்து என்ன ஆனாலும் மாற்ற வைக்க போகிறது கிடையாது. ஆனால் கொஞ்சமாக நம்மளையும் நம்ம கேர் பண்ணிக்கணும். இதுவும் நம்ம குழந்தைக்காக தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன்னு பாருங்களேன். சொல்லுவாங்கள்ல, நம்ம ஃபஸ்ட்டு நல்லா இருந்தால் தான் நம்மளால் நம்மளை சுற்றி இருக்கவங்கள நல்லா வச்சுக்க முடியும். நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் உங்களை பார்க்குறவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருந்தால் உங்களை பார்க்குற குழந்தை எப்படி இருக்கும், அதுவும் அழுதுகிட்டே தான் இருக்கும், ரைட்டா? அதே மாதிரி தான் உங்களை நீங்கள் கொஞ்சம் க்ரூம் அப் பண்ணிக்கோங்க. உங்களை பார்க்குற குழந்தையும் உங்களை பார்க்கும்போது சந்தோஷமாக பார்க்கும். நைட்டி கட்டி கொண்டு போட்டாலும் என் குழந்தை என்னை ஒரே மாதிரி தான் பார்க்க போகுது, நான் பட்டு சாரி கட்டினாலும் என் குழந்தை என்னை ஒரே மாதிரி தான் பார்க்க போகுதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் குழந்தையோட பார்வையில் அப்படி இருக்காதான். டாக்டர்ஸே சொல்கிறாங்க. நான் கூட நிறைய வாட்டி டெஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ வந்து குழந்தை வந்து ஒரு பிரமிப்பாக நம்மளை பார்க்கும். அழகாக இருக்காங்கப்பா நம்ம அம்மா அப்படின்னு பார்க்கும். நைட்டியில் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறப்போ அதுக்காக அசிங்கம்னெல்லாம் பார்க்காது. ஆனால் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் வியந்து ஆச்சரியமாக பார்க்குன்னு சொல்லலாமா? இந்த மாதிரி குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸை தான் ஆச்சரியமாக பார்க்கணுமா. இல்லைன்னா அவங்க வந்து யாருக்கு வியந்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்க வந்து அவங்க கீழே தானே வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, இவங்க நம்ம மேலே இருக்காங்க, இவங்கெல்லாம் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி பார்க்குமா. அது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ குழந்தையோட மைண்டில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும். ஸோ குழந்தை வந்து ஃபஸ்ட்டு ஆச்சரியமாக சந்தோஷமாக பார்க்கக்கூடியது பேரண்ட்ஸியாக இருக்கட்டும். அதை பார்த்து அந்த குழந்தையும் அதோட லைஃப்பில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா, பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம ஒரு விஷயத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து வளர்கிற குழந்தை தான் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அதுவும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோமோ அதே மாதிரி தான் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுமா. இப்போ வந்து டென்ஷன் வருது நமக்கு, நம்ம அதை கத்தி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோன்னா அதை பார்த்து வளர்கிற குழந்தையும் அதுக்கு டென்ஷன் வர்றப்போ அது கத்த தான் செய்யுமா. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கேரக்டர்ஸை குழந்தைக்காகன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம் நம்ம ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு? நமக்கு குழந்தை மேலே வந்து ரொம்ப அன்பு இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி ஷோ ஆஃப் பண்ணுறது, அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிறது? நம்ம வந்து ஹெக்டிக்கான ஒர்க்கில் குழந்தைக்காக தான் எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதையே மறந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு மட்டும் இருக்கோம். இப்போது ஜாப் போகிறது குழந்தைக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அந்த குழந்தை கூட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசாமல் நம்ம ஜாபுக்கு ஓடிட்டுருக்கோம். இதை தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னென்ன வேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளை எல்லாமே க்ரூம் பண்ணிக்கிறது. க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கலாம், நல்ல ஸ்மெல் பண்ணுறோம், நல்ல பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட கேரக்டர் வைஸாக வந்து வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுகிறது, அதெல்லாமே வந்து எந்தெந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத வந்து குழந்தை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
நம்மளோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் எப்படி இருக்குது, நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு ப்ராப்ளம் வரப்போ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம், இது எல்லாத்தையுமே வந்து குழந்தை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளோட டே வந்து க்ளம்ஸியாக இல்லாமல் பிளான் அண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்கணும். நம்ம இருக்கக்கூடிய இடமுமே ஓரளவுக்கு சின்ன வீடாக இருந்தாலும் சரி, பெரிய வீடாக இருந்தாலும் சரி, அதை நீட்டாக வச்சுருக்கிறது, அதை வந்து பிளான் அண்ட் ஆர்கனைஸ்டாக வைக்கிறது, இது எல்லாத்தையுமே குழந்தை நம்மக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், குழந்தைக்கு கூட மற்றவங்க எல்லாம் கொஞ்சிறத நம்ம ஃபோட்டோஸ் எடுப்போம். நம்ம கொஞ்சிறப்ப யாருமே ஃபோட்டோ இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் வீ கேன் டேக் அவர் செல்ஃப். இப்போ தான் செல்ஃபீஸ் இருக்குல்ல, குழந்தை கூட நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், மெமரிஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். குழந்தைக்கு நம்ம குழந்தை மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒரு டைரி வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம். அது ஒரு நல்ல ஹேபிட். உங்களுக்கு வந்து என்றைக்கெல்லாம் ஓவர்வெல்ம்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அன்றைக்கெல்லாம் ஒரு டைரி எடுத்து ரைட் டவுன் பண்ணுங்கள். இன்றைக்கி நீ இதை பண்ணுனேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, உன்னை நினைக்கிறப்போ எனக்கு பெருமையாக இருந்துச்சுன்னு குழந்தைக்காக எழுதுங்க. கொஞ்சம் வருஷம் தாண்டி அந்த குழந்தைக்கு வந்து அந்த டைரியை ப்ரெசென்ட் பண்ணுறப்போ அது வேறு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன வேலையில் கூட குழந்தைய இன்வால்வ் பண்ணியாச்சுன்னா, அம்மா இதெல்லாம் பண்ணுறாங்க, நமக்காக இவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேயே ரெஜிஸ்டர் ஆகும். that they learn early to respect. பேரண்ட்ஸ் படுற கஷ்டத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு சின்ன வயசுலேயே கற்றுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷோ ஆஃப் பண்ணுங்கள், உங்களோட அன்பை ஒழிச்சு வைக்காதீங்க. ஸோ குழந்தைக்கான உங்கள் லவ்வை ஷோ ஆஃப் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அந்த குழந்தை உங்கள் கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். உங்கள் குழந்தையோட சைல்டுஹுட் லைஃப்பும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம மேலே அன்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த குழந்தை மைண்டில் வந்து ரொம்ப ஆழமாக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ நாளை பின்ன என்ன ப்ராப்ளம்னாலும் அது நேரடியாக உங்ககிட்ட தான் வந்து நிற்கும். ஸோ லெட் த சைல்ட் பி ஹாப்பி. தேங்க்யூ. ஹாப்பி மதர்ஹுட்.